லவ் மேரேஜ் வர்சஸ் அரேஞ்ச் மேரேஜ் இது அந்த காலத்துலேருந்தே இருக்குங்க, இப்போதான் இல்லை. சி ஒரு மீம்ஸ் கூட வந்திருக்கும். லவ் மேரேஜ்னால் நாமளாக போய் கிணத்துல குதிக்கிறது, அரேஞ்ச் மேரேஜ்னால் எல்லாருமா பிடிச்சி தள்ளி விடுறது அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோடய ஒப்பீனியன். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த மேரேஜாக இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா சில விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். லைஃப் பார்ட்னருன்றது வந்து நம்ம ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுல தப்பே இல்லை. இதில் ஈகோ வேண்டாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து எல்லாமே பண்ணிக்கலாம். மீன்ஸ் ஒரு வீட்டு வேலைன்னு வரும்போது நீ தான் பண்ணணும், நான் தான் பண்ணணும். இப்போ இருக்க பொண்ணுங்க கூட நான் ஏன் பண்ணணும், எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. அதே மாதிரி பசங்களுமே வந்து நீ தான் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதும் தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஈக்குவலாக பண்ணுறது தான் பெட்டர். இப்போது நிறைய வந்து லவ் மேரேஜஸ் கூட உடனே டிவோர்ஸில் போய் முடிகிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில். நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது பிஃபோர் மேரேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ரியல் ஃபேஸ் காமிக்கிறதே இல்லை. எல்லாருமே வந்து ஒரு வெறும் நல்ல விதமாகவோ நல்லபடியாகவோ நடந்துக்கிறது, அவங்களுக்கு கோபம் வருன்றதை காமிக்கிறதே இல்லை. கல்யாணம் ஆன உடனே அப்படியே அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் காமிக்கிறதுனால தான் வந்து நிறைய மேரேஜஸ் இட் எண்ட் அப் இன் டிவோர்ஸ். நிறைய கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ் கேசஸ் போகுது. அரேஞ்சாக இருக்கட்டும், லவ் மேரேஜாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். அரேஞ்ச் மேரேஜில் கூட என்ன பண்ணலான்னா, அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் அவங்க கொஞ்ச நாள் பேசி பழகி அவங்களுக்குள்ளே ஒத்து போகுதான்றதை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சேம் வேவ் லென்த்தில் இல்லை அப்படின்னா அந்த லைஃப் லாங் அவங்களோட லீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னா அங்கேயே கால் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா 2 பேரோட லைஃப்பும் தப்பிச்சது இல்லைங்களா? ஏன்னா ஒரு மேரேஜ்னு வரும்போது பாய் ஆர் அ கேர்ள் 2 பேருமே வந்து அவங்கள மட்டுமே கல்யாணம் பண்ணிக்கிறதுல தே ஆர் மேரியிங் அ ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலி கல்ச்சர், அவங்களோட பழக்க வழக்கம் எல்லாமே ஒத்து போகுமான்றதை தெரிஞ்சுக்கணும். வெறும் இதை மட்டுமே பார்த்துட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் எங்களுக்கு மட்டும் பிடிச்சிருக்கு அப்படின்னு இருந்தால் அந்த ஃபேமிலியோட ஒத்து போகலைனாலும் ப்ராப்ளம் தான் வரும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் குட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஃபேமிலியில் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next video. Tata, bye bye.